மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 2A எக்ஸாமுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் பாடத்தை நம்ம எப்படி படிக்கிறது, அந்த கரண்ட் அஃபேர்ஸ் பாடத்துக்கு தேவையான முக்கியமான மெட்டீரியல்ஸ் என்ன, கரண்ட் அஃபேர்ஸ்க்கு எத்தனை மாசத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள வீடியோவாக இருக்கும் அப்படின்றத ஒரு உத்தரவாதத்தோடு இந்த வீடியோ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். உங்கள் சிலபஸை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸை 6 பாகங்களாக பிரிச்சிருப்பாங்க. எப்படி பிரிச்சிருப்பாங்கன்னா ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜியாகிரஃபி, எக்கனாமி, சயின்ஸ், அப்புறம் ப்ராமினன்ட் பர்சனாலிட்டி, இந்த மாதிரி வந்து ஒரு 6 தலைப்புகளில் பிரிச்சிருப்பாங்க. இப்போ ஹிஸ்ட்ரி அப்படின்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா லேட்டஸ்ட் டைரி ஆஃப் ஈவெண்ட், அதாவது தினமும் நம்ம புதுசாக செய்திகள் வந்து நம்ம நியூஸ் பேப்பரில் வந்துக்கிட்டே இருக்கும். அதில் என்னோட எக்ஸாமுக்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு எந்தெந்த செய்திகள்லாம் முக்கியம் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த நியூஸ் பேப்பரை பேஸ் பண்ணி நீங்கள் டெய்லி நோட்ஸ் எடுத்துருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. அப்படி எடுக்காத பட்சத்தில் நீங்கள் ஒரு முக்கியமான மெட்டீரியல் ரெஃபர் பண்ணோம். அதை இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அதில் ஹிஸ்ட்ரியில் லேட்டஸ்ட் டைரி ஆஃப் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருப்பாங்க. அப்புறம் ப்ராமினன்ட் பர்சனாலிட்டிஸ்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அப்புறம் ப்ரொஃபைல் ஆஃப் ஸ்டேட், இது வந்து ஒரு ஜிகே, ஸ்டாட்டிக் ஜிகேன்னு நான் சொல்லுவேன். ப்ரொஃபைல் ஆஃப் ஸ்டேட்னா நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய மொத்த ஸ்டேட்ஸை பற்றின ப்ரொஃபைல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ நார்த் ஈஸ்ட்டில் எவ்வளோ ஸ்டேட் இருக்குது, அந்த ஸ்டேட்டு எந்தெந்த நாடுகளோட பார்டர் ஷேர் பண்ணுது அப்படின்ற அந்த டீட்டெயில்லேருந்து அந்த ஸ்டேட்டுக்குன்னு ஒரு தனித்துவமான தன்மைகள் இருக்கும். அது மாதிரியான டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் கவர் பண்ணியிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டேட்டில் ஒரு கல்ச்சரில் நீங்கள் கவர் பண்ணியிருப்பீங்க. ஹிஸ்ட்ரியில் வரக்கூடிய ஒரு கல்ச்சர் பார்க்கில் இந்த டான்ஸ் வந்து ஒரு சில ஸ்டேட்டில் ஃபேமஸாக இருக்கும். அதெல்லாம் வந்து நீங்கள் இந்த ப்ரொஃபைல் ஆஃப் ஸ்டேட்ஸ் கவர் பண்ணும்போது நீங்கள் கவர் பண்ணியிருக்கணும். இது வந்து ஹிஸ்ட்ரிக்கு. இப்போ பாலிட்டி அப்படின்னா என்னென்னா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், என்னென்ன பொலிட்டிக்கல் பார்ட்டி இருக்குது, அதை எந்த பேசிஸில் நாம் பிரிக்கிறோம் அப்படின்றதுலேருந்து அந்த கட்சிக்குன்னு ஒரு கொள்கை இருக்கும். அதெல்லாமே நீங்கள் பேசிக்காக தெரிஞ்சு வச்சுருக்கணும். நம்மளை கூட நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் பாடத்துலேருந்து உங்களுக்கு கேள்விகள் அதிகமாக வந்திருக்கும். குரூப் 4ல் கூட கணிசமான கேள்விகள் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து வந்துருந்துச்சு. இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி, பொலிட்டிக்கல் சிஸ்டம், இப்போ அண்மையில் நடந்து முடிஞ்ச பாராளுமன்ற தேர்தல் பற்றி கூட நிறையா கேள்விகள் வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த லோக்சபா எலெக்ஷனை பற்றின ஒரு ஜிஸ்ட்டை வந்து நீங்கள் பார்த்துட்டு போகிற மாதிரி இருக்கும். மூணாவதாக இருக்குது ஜியாகிரஃபி. ஜியாகிரஃபியில் இம்பார்ட்டன்ட் லேண்ட்மார்க்கு, நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான லேண்ட்மார்க்கு, குறிப்பாக செய்தியில் அந்த லேண்ட்மார்க் இருந்துச்சுன்னா அதை வந்து நீங்கள் கட்டாயமாக கவர் பண்ணியிருக்கணும். இப்போது நாலாவதாக எக்கனாமி, பொருளாதார திட்டங்கள். இப்போ அண்மையில் பட்ஜெட் ஒன்று தாக்கல் பண்ணியிருக்காங்க. அந்த பட்ஜெட்டில் என்னென்ன சிறப்பு அம்சங்கள்லாம் இருக்குது, என்னென்ன சாதக பாதகங்கள்லாம் இருக்குது, மக்கள் அது எந்த விதத்தில் அதை அஃபெக்ட் பண்ணும் அப்படின்ற அந்த ஆஸ்பெக்டில் நீங்கள் வந்து கவர் பண்ணணும். பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய அது எல்லா தகவலையுமே ஒரு புக்காகவே ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க, பட்ஜெட் 2024ன்னு. அதை ஒரு வாட்டி நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கிங்க. அதில் என்னென்ன சாதகமான விஷயங்கள் இருக்குது, அதில் இருக்கக்கூடிய முக்கியமான கீ பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து மனப்பாடமாக தெரிஞ்சு வச்சுருந்துருக்கணும். அதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கேள்வி இல்லை 2 கேள்விகள் கிட்ட கண்டிப்பாக வந்துடும் உங்களுக்கு. 5ஆவதாக சயின்ஸு. கரண்ட் அஃபேர்ஸில் இருக்கக்கூடிய இந்த 6 தலைப்புகள்லேயே முக்கியமான தலைப்பு என்னன்னா இந்த சயின்ஸ் தான். இந்த சயின்ஸில் இஸ்ரோவோட ஆக்டிவிட்டி ரொம்ப முக்கியம். கடந்த 1 ஆண்டுகளில் இஸ்ரோவோட செயல்பாடுகள் எந்த அளவில் இருக்குது, அவங்க என்னென்ன திட்டங்கள்லாம் அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க, இனிமே வரக்கூடிய ஒரு 3 ஆண்டுகளுக்கு இஸ்ரோவோட திட்டங்கள் எப்படி இருக்க போகுது, அவங்களுடைய அந்த ஒரு ஆக்டிவிட்டி வந்து உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். இது ரொம்ப முக்கியம். அப்புறம் லேட்டஸ்ட் டிஸ்கவரி அண்ட் இன்வென்ஷன், என்னென்ன சயின்ஸில் எந்தெந்த விஷயங்களில் நம்ம இந்தியா வந்து எப்படி வந்து கொள்கைகளை வச்சுருக்காங்க, அவங்க என்ன டிஸ்கவரி பண்ணியிருக்காங்க புதுசாக, அதெல்லாம் வந்து நீங்கள் அன்றாடம் செய்தித்தாள் படிச்சிருந்தீங்கன்னா உங்களால் புரிஞ்சிக்க முடியும். அப்படி நீங்கள் படிக்காத பட்சத்தில் தமிழ்நாடு கேரியர் சர்வீஸ்னு ஒரு வெப்சைட் இருக்குது. இதில் போயிட்டு நீங்கள் 6 மாதம் கரண்ட் அஃபேர்ஸ், இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நீங்கள் எவ்வளோ காலத்துக்கு ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் சொல்லுவேன் 1 வருஷம். இப்போ ஒரு போட்டித் தேர்வு ஒரு மாணவன் எழுதுறான்னா அவனுக்கு கண்டிப்பாக 1 வருஷத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸை பற்றின ஒரு அறிவு இருக்கணும் கண்டிப்பாக. இப்போ எக்ஸாம் வந்து நமக்கு நெக்ஸ்ட் மந்த் நடக்க போகுது, சரிங்களா? இப்போ வந்து எக்ஸாம் வந்து செப்டம்பர் மாதம் நடக்க போகுது அப்படின்னா போன வருஷம் செப்டம்பர்லேருந்து இந்த வருஷம் செப்டம்பர் வரைக்கும் 12 மாதங்களுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் அந்த பையனுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ வந்து அது தெரியல அப்படின்னா என்னன்னா, இப்போ லாஸ்ட் மினிட்ல 6 மந்த்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் இந்த கேரியர் சர்வீஸ் வெப்சைட், தமிழ்நாடு கேரியர் சர்வீஸ் வெப்சைட்டில் போயிட்டு அந்த கடந்த 6 மாதங்களுக்கான அந்த மெட்டீரியலை நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதை பிரிண்ட் அவுட் எடுத்து அதை நீங்கள் படிச்சிங்க அப்படின்னாலே அதுலேருந்தே நிறைய கேள்விகள் உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் வந்து இப்போ இந்த தமிழ்நாடு கேரியர் சர்வீஸ் அப்படின்றது நம்ம தமிழக அரசால் நடத்தப்படக்கூடிய ஒரு வெப்சைட். அதில் போய் எல்லாரும் சைன் அப் பண்ணிக்கிங்க, லாகின் பண்ணிவிட்டு அதில் வந்து இந்த ஒரு மாதங்களுக்கான கரண்ட் அஃபேர்ஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிக்கணும்.
இது வந்து ஒரு பாயிண்ட். இப்போ நீங்கள் ஏற்கனவே நான் வந்து இந்த ஹிந்து இல்லை தினமணி இது மாதிரி ஏதோ ஒரு பேப்பரை நான் ரெஃபர் பண்ணி நோட்ஸ் எடுத்திருக்கேன் அப்படின்னா பிரச்சனையே இல்லை. அந்த நோட்ஸை வந்து நீங்கள் பல வாட்டி ரிவைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எக்ஸாமுக்கு போகணும். இதுதான் வந்து இந்த இதில் இருக்குது. இப்போ 6வதாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா ப்ராமினன்ட் பர்சனாலிட்டி. ப்ராமினன்ட் பர்சனாலிட்டினா முக்கியமான மனிதர்கள், பல துறைகளில் அறிவியலில் இருக்கக்கூடிய முக்கியமான பர்சனாலிட்டி. கண்டிப்பாக அவங்க இந்த ஒரு வருஷம் நியூஸில் ஏதாச்சும் ஒரு சாதனை பண்ணியிருப்பாங்க. அப்புறம் ஆர்ட்ஸில், லிட்ரேச்சரில், இலக்கியத்தில் யார் யாரெல்லாம் சிறந்து விளங்கியிருக்காங்க இந்த ஒரு வருஷத்தில், அதெல்லாம் வந்து நீங்கள் இந்த மெட்டீரியலில் தெளிவாக கொடுத்துருப்பாங்க. இந்த தமிழ்நாடு கேரியர் சர்வீஸில் போயிட்டு நீங்கள் ஜூன் மாதத்துக்கு ஒரு மெட்டீரியல் நீங்கள் டவுன்லோட் பண்ணுறீங்கன்னா அதில் வந்து அவங்க அழகாக பிரித்து கொடுத்துருப்பாங்க. சயின்ஸில் இதெல்லாம் இருக்குது, ப்ராமினன்ட் பர்சனாலிட்டியில் இதெல்லாம் இருக்குது, இந்தந்த ஸ்கீம்ஸ்லாம் பொருளாதாரத்தில் ரொம்ப முக்கியமாக இருக்குது அப்படின்றத அதில் கொடுத்துருக்கிற அந்த கீ பாயிண்ட்ஸ் அதை வந்து நீங்கள் நிறையா வாட்டி படித்து ரிவிஷன் பண்ணிட்டு நீங்கள் எக்ஸாமுக்கு போனீங்கனாலே கண்டிப்பாக இந்த 6 மாதத்துலேருந்து உங்களுக்கு ஒரு 70% கேள்விகள் வரும். இப்போ 10 கொஷின் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து இடம் பெறுதுன்னா கடைசியாக நடந்த 6 மாதத்துலேருந்து மட்டும் ஒரு 7 கொஷின்ஸ் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. இப்போ குரூப் 4 எக்ஸாமில் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து கணிசமான கேள்விகள் இடம்பெற்றுருந்துச்சு நான் சொன்னேன். குரூப் 1லையும் அதிகமான கேள்விகள் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து வந்துருந்துச்சு. அதெல்லாம் இந்த 6 மாதத்துலேருந்து இருந்த இடம்பெற்ற கேள்விகளோட எண்ணிக்கை ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. இப்போ எவ்வளோ கேள்வி வரும் தோராயமாக கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 5லேருந்து 9 கேள்விகள் வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மெட்டீரியலை நீங்கள் ரெஃபர் பண்ணிட்டு போங்க. கண்டிப்பாக வந்து உங்களால் ஒரு நல்ல ஒரு ஸ்கோரை வந்து இந்த கரண்ட் அஃபேர்ஸில் உங்களால் எடுக்க முடியும். உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கிற பட்சத்தில் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதற்கான ரிப்ளை நான் உடனே சென்ட் பண்ணுறேன். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.